சிவகங்கை மாவட்டத்திலேயே பெரிய கண்மாயான மாரநாடு கண்மாயை நம்பி மாரநாடு, வெள்ளிக்குறிச்சி, கச்சநத்தம், விளத்தூர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாசன நிலங்கள் பயன்பெறுகின்றன. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக வைகை ஆற்றில் கடந்த செப்டம்பர் முதல் நவம்பர் மாதங்களில் நீர்வரத்து இருந்துள்ளது. அதன் பின் நவம்பர் 2 முதல் 6ஆம் தேதி வரை சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. மாரநாடு கண்மாய் பாசனத்திற்காக லாடனேந்தலில் கட்டப்பட்ட தடுப்பணை மூலம் கண்மாய்க்கு தொடர்ச்சியாக தண்ணீர் வந்த வண்ணம் உள்ளது. 2014இல் 6 கோடி ரூபாய் செலவில் கண்மாய் மற்றும் வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்பட்டதுடன் 2020 ஆண்டிலும் 97 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டது. ஒரு மாத காலத்தில் கண்மாய் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கின்றது. கண்மாய் நிரம்பியதால் அதனை நம்பியுள்ள விவசாயிகளும் நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளார்கள். கண்மாய் தூர்வாரப்பட்டதால் தண்ணீர் நிரம்பி இருப்பது கடல் போல் காட்சியளித்து வருகின்றது. கண்ணுக்கு எட்டிய தூரம் தண்ணீர் நிரம்பி அலை அலையாக கரையை வந்து தண்ணீர் தொட்ட வண்ணம் உள்ளது. கண்மாய் நிரம்பி இருப்பதால் தண்ணீரில் உள்ள மீன்களை உண்ண ஏராளமான பறவைகளும் வந்து செல்லும் வண்ணம் உள்ளது. காலையில் இரையை தேடிச் செல்லும் பறவை கூட்டங்கள் மாலையில் கண்மாய் அருகில் உள்ள மரங்களில் தஞ்சமடைந்து வருகின்றன. கண்மாயில் நீர் இருப்பதால் இந்த ஆண்டு நெல் விளைச்சல் முழுமையடையும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள்.